அரசியல்ல எப்பொழுதுமே அரசு பெரிய கம்பெனிகளுக்கு உதவுது, ஏழை மக்களுக்கு ஒன்றும் செய்வதில்லை. இந்த பெரிய கம்பெனிகள் அவங்க ஆதாயத்தை பார்த்துட்டு போறாங்க, நீங்க அவங்களுக்கு உதவியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்களிலே ஒரு பெரிய கம்பெனி டிசிஎஸ் போன்ற ஒரு பெரிய கம்பெனி, அதன் அதிபராக இருக்கக்கூடிய கிருத்திவாசன் அவர்கள், அந்த டிசிஎஸ் ஓட ஃபவுண்டேஷனுக்கு சேர்மனாக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் அவர்களும் இங்க வந்திருக்கிறாங்க. சோ ஒரு குரு பரம்பரையின் மூலமாக இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல விதமா ஹாஸ்பிட்டல் மூலமா நல்காரியம் பண்ணணும், வைத்தியம் எல்லாருக்கும் ஆக்சசபிளா இருக்கணும், எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நல்நோக்கத்தோட ஹாஸ்பிட்டல் நடந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலோட தொடர்ச்சி இருந்தாதான் நர்சிங் காலேஜுக்கு அனுமதி கிடைக்கும். அப்படிங்கிற அந்த நேரத்தில் ஒரு நர்சிங் காலேஜுக்கும் ஏற்பாடு பண்ணி 3 வருஷமாக டெம்பரரி பிரிமைசஸ்ல ஒவ்வொரு வருஷமும் 60 மாணவிகளுக்கு ட்ரைனிங் செய்யக்கூடிய இந்த நர்சிங் காலேஜ் 360 180 பெண்கள் எல்லாரும் இந்த கிராமப்புற வட்டாரங்கள்ல இருந்து வந்தவங்க. அதுல எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் உகந்ததாகவும் அளித்த ஒரு டேட்டா, இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அட்மிஷன்ல பேருக்கு ஒரு 2 பின்தங்கிய குளத்துல இருந்து இடம் கொடுப்பாங்க, அவ்வளவுதாங்க, அவங்க பணம் கட்டுறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் கம்ப்ளீட்டா போக்கடிக்கிற விதமா இந்த 180 மாணவிகள் எல்லாரும் 66% கிராமப்புறத்திலிருந்து வந்த மாணவிகள், 66% கிராமப்புறத்திலிருந்து வந்த மாணவிகளா இருந்தாலும் 60 மாணவிகள் ஒவ்வொரு வருஷமும் சேர்றாங்க. 180 மாணவிகள் இந்த 3 வருஷமா இருந்திருக்காங்க. அதுல பர்சன்டேஜ் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது ஒவ்வொரு 100 மாணவிகள்லையும் 49 மாணவிகள் பட்டியல் இனத்தை சேர்ந்த மாணவிகள், 28, அதாவது ஒவ்வொரு 100க்கும் 28 28% 100ல 28 மாணவிகள் மிகவும் பின்தங்கிய வகுப்பில் இருந்து வந்தவர்கள், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ். அதற்கு அடுத்து 22%, அதாவது 100ல 22 பேரு பின்தங்கிய வகுப்பில் இருந்து வந்தவங்க. சோ மொத்தத்தில் இந்த 180க்கும் கணக்கு உங்க முன்னாடி இருக்கு. 48% பட்டியல் இனத்து பெண்கள், கிராமப்புற பெண்கள், 28% மிகவும் பின்தங்கியவர்கள், 22% பின்தங்கிய பெண்கள். இப்பேற்பட்ட இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராமப்புற பெண்களுக்கு அதிகபட்சமாக ஒரு நல்ல குவாலிட்டி நர்சிங் பிஎஸ்சி டிகிரி வாங்கி கொடுக்கிறது இன்னைக்கு தேதிக்கு அவங்க குடும்பத்தையே வாழ வச்ச ஒரு பெரிய காரியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் மாத்திரம் இல்ல, வளரும் நம்மளுடைய ஜனத்தொகையின் காரணமாக மருத்துவத்துக்கு எத்தனையோ முக்கியத்துவம் இருக்கு. நான் 2-3 விஷயத்தை சொல்லிட்டு கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்துருக்குன்றத கூட இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புறேன். ஆனா இன்னைக்கு மருத்துவத்துக்கு எத்தனையோ முக்கியத்துவம் இருக்கு. ஐயா நம்மளுடைய ஆச்சாரியால் பெரியவர்கள் காஞ்சி காமக்கோடி பீடாதிபதியா இருக்கக்கூடிய ஜெகத்குரு இப்போ நம்ம முன்னாடி வீடியோ மூலமா பேசினார். அவரே எடுத்து சொன்னார், இன்ஃபேக்ட் நாங்க பேசிட்டு இருந்தோம், எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் அவர் கையில இருக்கு. கவர்மெண்ட் லேட்டஸ்டா அறிவித்த அந்த செய்தி கூட அவர் கையில இருக்கு. 70 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருக்கும் வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கு காப்பீடு மத்திய அரசு கொடுத்திருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.